திரு ஷியாம், இன்னொரு அம்சம் சொன்னீங்க, ஆளுநர் இந்த இடத்துல கொண்டு வரீங்க. விஜய் பக்கம் போயிட்டு இருக்கு, அரசியல் போயிட்டு இருக்கு. ஆளுநர் ஏன் இதில் நீங்க குறிப்பிடுறீங்க? ஆளுநர் அஃப்கோர்ஸ் அவர் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறவர் தானே. ஆனால் அவர் நேற்றும் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, அதுக்கு முதலமைச்சர்கிட்ட பதில் வந்திருக்கு. இல்லை, அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகான ஆளுநர் விமர்சனம் ரொம்ப கூர்மையெல்லாம் இருக்கு. அவர் தமிழ்நாடு எதற்காக போராட வேண்டும், இங்க போராடுவதற்கு என்ன இருக்குது, யாரோட போராட போறீங்கன்னு கேட்கிறாரு. யாரோட போராட போறீங்கன்னு கேட்கிறாரு. அது ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களும் மற்றவர்களும் சொன்ன விஷயம் தானே. தமிழ்நாடு யாரோடு போராடுகிறது என்றால் என்னென்ன காரணங்களுக்காக இன்னும் யாரோடு. அப்ப நம்ம ஏன் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறோம்? தமிழ்நாடு யாரோட போராடுதப்போ ஆளுநரோட போராடி இருக்குல்ல, அப்படித்தானே பழைய தீர்ப்பு வந்துச்சு. அப்ப யாரோடு போராடுகிறதுங்கிற கேள்விக்கு அர்த்தம் இல்லையே. அப்ப விஜய் இந்த கரூர் இந்த முடிச்சுக்கு பிறகு ஆளுநர் இந்த விமர்சனத்தை வைப்பதால் தான் அது கூறிய கவனம் பெறுகிறது. எனக்கான ஒரு அனுபவம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதே மாதிரியான பாரதிய ஜனதா ஆளுநர்கள் பல மாநிலங்களில் செய்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வர்றோம். அப்போ இயல்பாகவே நமது ஆளுநர் இவ்வாறு சொல்லும் போது அவரோட பழைய பேக் ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்க்கும்போது இது கூர்மை பெறுகிறதா இல்லையா? ஆளுநர் இப்ப தொடர்ச்சியா வைக்கிற குற்றச்சாட்டு தானே சார். நீங்க கரூருக்கு பிறகுன்னு அதுக்கு ஏன் ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க? அவர் எப்போதுமே மாநில அரசாங்கத்தை விமர்சிக்கிறாரு, அரசியல் ரீதியா கூட விமர்சிக்கிறாரு. என்னுடைய அரசியல் இது அப்படிங்கிற இடத்துல இருந்து கூட விமர்சிக்கிறாரு. நீங்க சொல்றது சரிதான் சார். அவர் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணது அதெல்லாம் தனியான ஒரு விஷயம்தான். ஆனா கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஏன் கோடிட்டு காட்ட வேண்டியது இருக்குன்னா, இப்போ ஒரு நேரேட்டிவ் செட் ஆயிடுச்சு. தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடுங்கிற ஒரு நேரேட்டிவ் ஆளுங்கட்சி வைக்குது. அது தவறு சரின்னு சொல்ல வேண்டியவங்க வாக்காளர் பெருங்குடி மக்கள் தான், ஆளுநர் கிடையாது. அப்போ தமிழ்நாடு போராடுகிறது அல்லது தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னா விஜய் அவர்களும் அதைத்தானே சொல்றாரு. திமுக அரசுக்கு எதிராக, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை சொன்னார். ஆனால் முழுமையாக அரசியல் எதிரின்னு சொல்றது திமுக தானே. அப்ப திமுக அந்த நேரேட்டிவ்க்கு கவுண்டர் நேரேட்டிவ் அவர் வைக்கிறார் இல்லையா? அப்ப ஆளுநரோட இது விஜயை தானே சப்போர்ட் பண்ணுது. அது ரொம்ப தெளிவா தெரியுதுங்களே. எழிலரசன், என்ன அடிப்படையில் முதலமைச்சர் கடும் விமர்சனங்களை ஆளுநரை நோக்கி வைக்கிறாரு? அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அவருடைய அரசியல் கருத்துன்னு சொல்றாருன்னு பாக்குறீங்களா, இல்ல இது அவருடைய ரோல் திரு ஷியாம் அவர்கள் கணிக்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கிறீங்களா? பல காரணங்கள் இருக்கு. திரு ஷியாம் சொன்ன அவர்கள் அவர் மூத்தவர், அந்த வகையில அவர் குறிப்பிடுறது எங்க மூலியமா ஒரு ஷேடோ கொடுக்குறோம் வாங்கன்னு விஜய்க்கு சிக்னல் கொடுக்குறாருன்னு சொல்றது நாட் ஓன்லி இது எப்படின்னா, இப்ப அவரு நீங்க கேட்டீங்க இல்லையா, அவர் எப்பவுமே பேசுவார் தான் சொன்னீங்க. ஆனா அவர் சமீபமா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் அவர் பேசுறதுக்கு குறைஞ்சிடுச்சு. ஏன்னா அவரோட செய்கை எல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியானதுன்றதுனால அவர் அந்த மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் விட்டுட்டாரு. அரசியல் ரீதியில பேசுறேன் அதெல்லாம் குறைஞ்சிருந்தது, ரொம்ப அமைதி காத்து வந்தார். இப்ப அது வராது. அப்படின்னா என்னன்னா, ரெண்டு விஷயம் எனக்கு தோணுது. ஒண்ணு என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்தை திசை திருப்புதல். ஒண்ணு என்னன்னா, நார்மலா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே இப்ப பேசினவங்க எல்லாருமே பொலிட்டிக்கல் பார்ட்டி பேஸ்டா இருக்கு. அதுல ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி சப்போர்ட்டிங் விஜய், வேற யாருமே சப்போர்ட் பண்ணல. நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் செய்தியாளர்களும் அறிவு சமூகமும் விஜயோடைய நடவடிக்கையை விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாஜகவும் அதிமுக மட்டும்தான் விஜயை நேரடியா சப்போர்ட் பண்ணுது. அவரை கண்டிக்கல, சீர்படுத்தல, முறைப்படுத்தல. ஆனா இது செஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க அதிகப்படியா, எதிர்கட்சியா நாங்க அரசை விமர்சிக்கிறோம், நிர்வாகத்தை விமர்சிக்கிறோம்ன்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க விமர்சிக்கிறது கூட தப்பு இல்லைன்னு, நானு தப்பு கிடையாது, நான் அப்படி கூட ஏத்துக்கிறேன். ஒரு தார்மீகமா ஒரு பொறுப்பான ஒரு ஆளுங்கட்சியா நாங்க இருக்கிறோம். எதிர்கட்சிகள் என்ன வேணா விமர்சிக்கும்ன்றது கூட நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா விஜய்க்கு இதுல பங்கே இல்லாத போல ஒரு சித்தரிப்பது, விஜயோடைய நடவடிக்கைகளோ இல்ல அந்த கட்சியே அரசியல் கட்சியா நடந்துக்கலன்னு கூட ஒரு விமர்சனம் வைக்காதது மிக தெளிவா இருக்கு. நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், ஜோசப் விஜய் என்று மிக கடுமையாக விமர்சித்த எச்.ஏ. ராஜா அவர் இப்ப என்ன சொல்றாரு, விஜய் மீது தவறு இருக்கல அப்படின்றாரு. எவ்வளவு கடுமையா விமர்சிச்சவர் அவரே இப்ப மாத்திக்கிறார் தன் ஸ்டாண்டுன்னா, பிஜேபி டோட்டலா அவரை கையில எடுக்குது. அதுக்காக தான் இதை விமர்சிச்சோம். ஆனா ஆளுநரை பற்றி நீங்க கேட்டதுல கருத்து என்னன்னா, இது ரெண்டுமே போக்கு. அரசியல் கட்சி பார்த்து கேட்கிற நேரத்துல நான் இருக்கேன்னு ஒரு அரசு அமைப்பு பொறுப்புல இருக்கக்கூடியவர் தனக்கு கைக்கிறாங்கள நீட்டுறாரு. நீ பிஜேபின்னு காட்ட வேண்டாம், நீ ஏடிஎம்கேன்னு காட்டிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சொல்லி கூட இன்னும் வெளியில வர்றதுக்கு அவங்க தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பயம் என்னன்னா, வேற எந்த கேடர்ஸ் லெவல்ல வெளில பெறவே இல்லை.
பொலிட்டிக்கல் பார்ட்டியில புஷி ஆனந்த் எங்க போனான்னு தெரியல, ஆதவர் எங்க போனான்னு தெரியல, இந்த மாதிரி நிர்மல் குமார் எல்லாருமே சிதறி போயிருக்காங்க. அப்ப விஜய்க்கு வந்து அவர் பிஜேபி சப்போர்ட் பண்ணாலும் நான் என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையில இருக்காரு. அதனால அரசமைப்பு சட்ட பொறுப்புல இருக்க நானு உனக்கு கை கொடுக்கிறேன், நீ வா, நீ அரசு ஆக மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலா திமுக அரசு அரசு பண்ண போதா, காவல்துறை அரசு செய்ய போதான்னு தெரியாது. இல்ல இனிமே எஸ்ஐடி தானே அந்த முடிவு எடுக்கணும். அது எஸ்ஐடி கையில ரைட் சார். புது எஃப்ஐஆர் எஸ்ஐடி போட்டாதான் சார் உண்மை. அதான் சொல்றேன். ஆனா விஜய்க்கு வந்து ஒரு குழப்பம். இது வந்து அரசியல் ரீதியா அணுகிடுவாங்க. நன்றிங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நான் மற்றவருடைய கருத்தை கேட்டு நிறைவு செய்யறேன். சர்வே முடிவு பார்த்தலாம். அதனால ஆளுநர் இதுக்காக கை